ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான நியூ இயர் ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குலோப் ஜாமுன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் செலவு கம்மியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பிரெட் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேன். இதை சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி போட்ட பிறகு இதை பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நான் ஒரு பால் பவுடர் பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 rupees வரும். அந்த பால் பவுடர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு குலோப் ஜாமுன் பேக்கெட் வாங்கி செய்வோம்ல, அதோடைய டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூடாலாம் வேணாம், லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு திக்கான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த நேரத்தில் நாம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு சுகர் சிரப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு சுகருக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா அந்த சுகர் எல்லாமே கரைஞ்சி மெல்ட் ஆகி வரணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் அந்த சர்க்கரை தண்ணியை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் எண்ணெய் மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டினாலே போதும். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த உருண்டை உருட்டும் போது நீங்கள் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாத அளவுக்கு நல்லா ஈக்குவலாக ஈவனாக நீங்கள் அதை உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஈவனாக நீங்கள் உருட்டி எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பால்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பால்ஸாக ஆட் பண்ணி நீங்கள் அதை கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லாமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 5-6 ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு ஈடுக்கு. நீங்கள் இதை வறுக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெடிப்பு விட்டுரும். அதனால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்த பிறகு இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம சர்க்கரை பாகு காசி வச்சதில் இந்த குலோப் ஜாமுனை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் நல்லா பால்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு இதை நீங்கள் மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு பால்ஸ் நல்லா இருக்குது, எந்த ஒரு வெடிப்பும் கிடையாது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை பாகுடைய இனிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. நல்லா ஈக்குவலாக எல்லாமே ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பாதாமை துருவி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.